கேக்குதுமா. அடியன் நமஸ்காரம். அடியன் இன்னைக்கு அடியன் பேர் விஜய் சாரநாதன். இன்னைக்கு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்கள்ல பிரதானமாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தை பத்தி அடியன் பேச போறேன். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பத்தின விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஸ்தல புராணம், பாசுரங்கள், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துடைய சிறப்புகள். முதல்ல மொத்தம் 108 திவ்ய தேசங்கள். அதை 8 பாகமா பிரிக்கலாம். சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40, பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் 18, மலை நாட்டு திவ்ய தேசங்கள் 13, நடுநாட்டு திவ்ய தேசங்கள் 2, தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22, வடநாட்டு திவ்ய தேசங்கள் 11. இதெல்லாம் பூலோகத்துல இருக்கிறது. பூலோகத்துல இல்லாதது திருப்பார்கடல், பரமபதம் 1, மொத்தமா 108 திவ்ய தேசங்கள். ஸ்ரீரங்கம்ன்ற இடம் கொள்ளிடம் மற்றும் காவேரி நதிகளுக்கு நடுவுல ஒரு தீவு மாதிரி அழகா அமைஞ்சிருக்கு. இது பிரதானமாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சோழ நாட்டு திவ்ய தேசம். மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்துல அருமையா சேவை சாதிக்கிறார். உற்சவர் நம்முடைய பெருமாள், நம் பெருமாள் நின்ற திருக்கோலத்துல அழகா சேவை சாதிச்சுட்டு இருக்கார். தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பிரணவாகார விமானம், தலவிருட்சம் புன்னை, தீர்த்தங்கள் கொள்ளிடம் மற்றும் காவேரி நதி, புஷ்கரணி சந்திர புஷ்கரணி. 12 ஆழ்வார்கள்ல மதுரை கவி ஆழ்வார் மட்டும் நம்மாழ்வார கண்ணினும் சிறுத்தாங்க மூலமா பாடினார். மற்ற 11 ஆழ்வார்களும் இந்த திவ்ய தேசத்தை பாடியிருக்கா. 247 மங்களாசாசன பாசுரங்கள் மொத்தம். இதை தவிர்த்து ஆச்சாரியர்கள் நிறைய ஸ்லோகங்கள் சேர்த்திருக்கா. அதுல குறிப்பா பார்த்தோம்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெருமாள் தாயார் முன்னாடி சுவாமி ராமானுஜர் நம்மளுக்கு எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒரு சாரமாக கத்தியத்ரயத்தை அமைச்சு கொடுத்திருக்கார். கத்தியத்ரயம்ன்றது ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், 3 கத்தியங்கள். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கு. இதனால திவ்ய தேசங்களுள் தலை சிறந்தது திருவரங்கமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்தல புராணம். பெருமாள் முதல்ல பிரம்மாவை படைச்சார். அதுக்கடுத்து வேதத்தை பிரம்மா கிட்ட கொடுத்து இதை சிருஷ்டி பண்றதுக்கு உனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு. கொஞ்ச காலங்கள் கழித்து மது கைட்டபான்னு சொல்லிட்டு 2 அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை திருடின்னு போயிட்டா. பிரம்மாவுக்கு பதட்டம் ஆயிடுது. அடடா என்னடா பண்றது அப்படின்னு பெருமாள் கிட்ட போய், பெருமாளே இந்த மாதிரி மது கைட்டபான்னு சொல்லிட்டு 2 அசுரர்கள் வேதத்தை திருடின்னு போயிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டிட்டார். பெருமாளும் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து மது கைட்டவரை சம்ஹரித்து வேதத்தை மீட்டெடுத்து பிரம்மா கிட்ட கொடுத்தார். பிரம்மா மறுபடியும் இதை மறக்க கூடாது, அதனால தேவரீரோட விக்கிரகம் ஏதானு எனக்கு வேணுமே, நான் ஆராதனம் பண்றதுக்கு தேவரீரோட விக்கிரகம் ஏதானு எனக்கு வேணுமே அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்டார். அப்போ பெருமாள் நாராயணமூர்த்தி சயன திருக்கோலத்துல பிரணவாகார விமானத்தோட சத்தியலோகத்துல இறங்கினார். ரொம்ப அழகா இருந்தது. பிரம்மாவும் தினமும் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் ஆராதனம் பண்ணும்போது சூரிய தேவன் சேவிச்சார். சூரிய தேவனுக்கோ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தார். சூரிய தேவன் என்ன நினைச்சார், தன்னுடைய குலத்தவர்களும் இதை ஆராதனம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பையனான வைவஸ்வத மனு கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி சத்தியலோகத்துல இருக்கும் நாராயணமூர்த்தி ரொம்ப அழகா இருக்க, நம்ம குலத்திலையும் இதை ஆராதனம் பண்ணணும், ஏதானும் ஆக முடிய வேலையை பாரு அப்படின்னு வைவஸ்வத மனு கிட்ட சொல்ல, வைவஸ்வத மனு மறுபடியும் சத்தியலோகத்துக்கு போனார். அங்க போய் சேவிச்சா பிரம்மா அங்க போய் சேவிச்சா பெருமாள் அருமையா இருந்தார். ஆனா வைவஸ்வத மனுவால முடியல. அதனால தன்னுடைய பையனா நீ இக்ஷ்வாகு கிட்ட நீ ஏதாவது ஏற்பாடு பெருப்பா, இந்த காரியம் என்னால முடியல அப்படின்னு சொன்னார். இக்ஷ்வாகு பிரம்மா மேல தவறு இருந்தார். கொஞ்ச காலம் கழித்து பிரம்மா தோன்றினார். பிரம்மா கிட்ட இந்த மாதிரி தேவரையரோட அந்த நாராயணமூர்த்தி விக்கிரகம் சத்தியலோகத்துல இருக்கு, அடியேன் அதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆராதனம் பண்றதுக்கு அடியேன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். பிரம்மாவும் ஒத்துண்டார். இக்ஷ்வாகு எடுத்துட்டு அவர் ஆண்ட அயோத்தியில கொண்டு வச்சார். அப்புறம் இக்ஷ்வாகோட வம்சத்தவர்கள் ஆராதனம் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் அஜன், ரகு, தசரதன், கடைசியில் ராமன். ராமன் விபவாவதாரம், அந்த நாராயணமூர்த்தியோ அர்ச்சாவதாரம். அதனால ராமர் ஆராதனம் பண்ணார். அப்புறம் ராமாயணம் முடிஞ்சது. ராமர் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. 11,000 வருஷ காலம் ராமர் ஆண்டுட்டார். இதுக்கடுத்து அன்ன சராசரங்கள் வைகுந்த தேர்த்தி அப்படின்னு ராமர் எல்லாரையும் கூட்டிட்டு மோட்சத்துக்கு, எல்லாரையும் அழைச்சிட்டு மோட்சத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷ்ணன்
அடியனால முடியாது, அடியன் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டார். அதனால ராமன் சரின்னு ஒத்துண்டார். விபீஷ்ணன் தேவரீரோட விக்கிரகம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ராமர் அயோத்தியில அடியனுடைய குல தெய்வம், நான் ஆராதனம் பண்ண தெய்வம் நாராயணர் இருக்கார், அவரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, விபீஷ்ணர் அந்த அயோத்திக்கு இந்த நாராயணமூர்த்தியை எடுத்துட்டு கிளம்பி நடுவுல காவேரி நதிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல ஒரு தீவு அழகா இருந்தது, இங்க சந்தியாவந்தனம் பண்ணலாமே அப்படின்னு அந்த விக்கிரகத்தை இறக்கி வச்சுட்டு சந்தியாவந்தனம் போனார் விபீஷ்ணர். அந்த இடத்துல தர்மவர்மான்னு ஒரு சோழ ராஜா தவம் பண்ணிட்டு இருந்தான். அவன் தசரதருக்கு ரொம்ப நண்பன். அப்படி ஒரு நாள் அயோத்திக்கு போய் பெருமாளை சேவிக்க தர்மவர்மாவுக்கு ஒரே ஆசை, பெருமாள் நம்ம ஊருக்கு வரணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால அவர் தவம் பண்ணார். தவம் பண்ணி கண்ணை திறக்க பெருமாளோட விக்கிரகம் கண்ணுக்கு முன்னாடி நின்றது. ஒரே ஆச்சரியம் தர்மவர்மாக்கு, ஒரே ஆனந்தம். அப்படி விபீஷ்ணர் சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டு விக்கிரகத்தை தூக்க ட்ரை பண்றார். அப்போ முடியல. அப்போ ஒரு அசரி கேட்டது, விபீஷணா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் தென் திசை இலங்கையை நோக்கித்தான் நான் படுத்துட்டு இருக்கேன், நீ நினைக்கிற காரியம் நடக்கும், சென்று வா அப்படின்னு விபீஷ்ணர் கிட்ட சொல்ற. விபீஷ்ணரும் அதை கேட்டு சரின்னு இலங்கை கிளம்புறார். தர்மவர்மா இந்த நாராயணமூர்த்திக்கு ஒரு கோயில் கட்டுறார். இன்னைக்கு அந்த ஸ்ரீரங்க கோயில்ல அத்தனை மதில் சுற்றுகள் இருக்கு, அதுல தர்மவர்மா மதில் சுற்று அப்படின்னு இவரை நினைத்து இன்னும் ஒரு மதில் சுற்று இருக்கு. இந்த மாதிரி பெருமாள் தென் திசை இலங்கை நோக்கின்னு சொல்றாரு. இதை பத்தி மங்களாசாசனம் பண்ண பாசுரங்கள் நிறைய. அதுல ஒன்னாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திருமாலையில குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு தென்திசை இலங்கை நோக்கின்னு சொல்ற. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில வன்பெருவானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிக துயர கல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் அப்படின்னு குலசேகர ஆழ்வாரும் தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ற. முகுந்த மாலையில கிருஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே அப்படின்னு சொல்றா. அதாவது தினமும் நம்ம ரங்க யாத்ரா போயிட்டு வரணும், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றது முகுந்த மாலையில. ஆனா தினமும் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர முடியாது, அது அதனால ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு பெருமாளின் தாயாரையும் மனசுல மறிச்சுட்டு ஒரு 2 எட்டாவது நம்ம ஆத்துல இருந்து ஸ்ரீரங்கத்து பக்கம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது. நாளைக்கு ஆடிப்பூரம், ஆண்டாளுடைய பிறந்த நாள், மிக மங்களகரமான நாள். எல்லாரும் ஆண்டாள இருக்கணும். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அழகான ஒரு பாசுரத்தை சொல்றார். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். அதாவது இந்த சமுத்திரங்கள் எல்லாம் சூழ்ந்த இந்த பூமியில சோர்வு என்றது சிறிதும் இல்லாமல் ஆழ்கின்ற எம்பெருமான். செங்கோல் அதாவது ஒரு பெருமை, ஒரு பெரிய ராஜாக்கு தான் செங்கோல் கொடுப்பான்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய ரங்க ராஜாவாகிய செங்கோலுடைய திருவரங்க செல்வனார், மிகவும் செல்வம் இருக்கும் ரங்கநாதனே அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். இப்போ ஸ்ரீரங்கத்துடைய சிறப்புகள் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அது ஒரு அரங்கம். அரங்கம்னா என்ன? அரங்கம்னா யாராவது நடனம் ஆடுவா. அந்த இடத்துல ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் நடனம் ஆடுறா. ஏன் நடனம் ஆடுறா? பெருமாள் இங்க நம்ம இடத்துக்கு கீழே இறங்கி மக்களை எல்லாம் ரட்சிப்பதுக்காக கீழே இறங்கி வந்திருக்கார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுகிறாள் ஸ்ரீ என்பவள். அதனாலதான் அங்க ஸ்ரீரங்கம் என்ற பெயர் வந்தது. பெருமாளுக்கும் ரங்கநாதன் பேர் அப்புறம்தான் வந்தது. சம்பிரதாயத்தின் ஆணிவேராகிய ஸ்தலம் என்பது ஸ்ரீரங்கம் தான். நம்ம சம்பிரதாயத்துல எதை எடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு மூல ஸ்தலமாகிறது ஸ்ரீரங்கம். பல ஆச்சாரிய சிரேஷ்டர்களை வளர்த்த பெருமை ரங்கநாதனுக்கு உண்டு. சுவாமி ராமானுஜராகட்டும், சுவாமி தேசிகராகட்டும், இந்த மாதிரி பல ஆச்சாரியர்களை தன் கிட்டே கொண்டு வளர்த்து விட்டார் ரங்கநாதன். அதிலையும் சுவாமி ராமானுஜர் கோயில் கைங்கரிய ஸ்ரீயை எப்படி பண்ணுவது, தினமும் என்னென்ன பாசுரங்கள் சேவிப்பது, பெருமாளுக்கு எப்படி பிரசாதம் சமர்ப்பிப்பது, உற்சவ காலங்களில் என்னென்ன நடக்க வேண்டும், இது போல நிறைய நிர்வாணம் பண்ணி வச்சது சுவாமி ராமானுஜர் தான். மற்றொரு சிறப்பு என்னவென்றால்
ஆண்டாளும் திருப்பாணாழ்வாரும் பெருமாளுடன் இந்த ஸ்தலத்தில் ஐக்கியமாகி விட்டார்கள். ஆண்டாளை கல்யாணம் செய்து கொண்டு ஆண்டாள் பெருமாளுடைய லயமாகிவிட்டார். திருப்பாணாழ்வார் அமரநாதி பிரானை சேவித்து முடித்துவிட்டு பெருமாளுடன் அப்படியே ஐக்கியமாகிவிட்டார். இது ஒரு தனி சிறப்பு ஸ்ரீரங்கத்துக்கு. இத போல பல சிறப்புகள் உண்டு, பல கதைகள் உண்டு. அதை இங்கு டைம் கன்ஸ்டன்டால அடியனால ஃபுல்லா சொல்லி முடிக்க முடியாது. அதனால அடியன் முடிச்சுக்கிறேன். தன்யோஸ்மி அடியன். ஏதாவது தவறுகள் இருந்தா அடியனுக்கு க்ஷமிச்சிருங்க. தன்யோஸ்மி அடியன். நம்ம நல்லா சொன்னமா. இப்போ சாரநாதாச்சா சுவாமியுடைய கமெண்ட்ஸை கேட்கலாம். சாரநாதன், நம்ம என்னுடைய நேம் சேக் ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். ரொம்ப அற்புதமாக எல்லா விஷயத்தையும் நல்லா எக்ஸாஸ்டிவா கொடுத்த டயத்துக்குள்ள ரொம்ப அழகா ரொம்ப கோஜென்ட்டா நல்லா சொன்னேன். ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ரங்கநாதன் அனுபவிக்கிறா, ஸ்தல புராணங்கள் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு சத்தியலோகத்துல பெருமாள் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருக்கிற வரைக்கும் அழகா அந்த கதையையும், அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கே உள்ள தனியான சிறப்பு அப்படின்றதான அந்த விசேஷங்களை எல்லாம் நல்லா சொன்ன. ஆச்சாரியர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கா. எல்லா ஆச்சாரியும் சொன்ன. ஆள வந்தார், அவரையும் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா டயத்துல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணுன்றது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஆள வந்தவர் இந்த சம்பிரதாயத்துக்கு முதல்ல ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் அவரை திருப்பி கொண்டு வர அங்க சோழராஜா கிட்டேருந்து. அது ஒண்ணு சொல்லிருக்கலாமோன்னு தோன்றது. அப்புறம் இந்த அரங்கம் எல்லாமே, இந்த உலகமே அந்த எம்பெருமானுக்கு லீலா விபூதி. அது ஸ்ரீரங்கத்துல அவன் பலவிதமான அரங்கமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் ஆளுகிறான். செங்கோலுடைய திருவரங்க திருவனார் அங்க புவனியும் மின்னுலகம் அங்காதும் சோராமே, ஒரு இடம் கூட விடாமல் எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கான்னு ரொம்ப நல்லா அழகா சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் அந்த சம்பிரதாய மந்திரியிலிருந்து அப்சர்வ் பண்ணின்றது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் மேல விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப க்ஷேமமா இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதங்கள். மேலும் மேலும் இந்த சம்பிரதாயத்துல நல்ல ருச்சியோட இந்த திவ்ய தம்பதிகள் அவரோட அனுகிரகத்தினால மேல வளரணும். இன்னொரு விஷயம் என்ன தோணிட்டுன்னா, ராமானுஜர் சரணாகதியை அங்க தானே அனுஷ்டானம் பண்ண. நமக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்ல, நம்ம சொல்லிக் கொடுக்கறத, அதாவது டீச் பை டெமோ, அது மாதிரியே தானே உத்தரத்துல அனுஷ்டானம் பண்ண. அவர் சரணாகதி பண்ணதே அங்கதான். அதுதான் அந்த கவிய அவதாரம் ஆச்சு. அதை வச்சுட்டு நமக்கு எல்லாம் அனுஷ்டானம் நம்ம ஆச்சாரியர்கள் பண்ணித்தரேன். நம்ம கத்தியத்தை சொல்றது இல்லை. நம்ம எல்லாம் நமக்கு அனுஷ்டானம் பண்ணும்போது ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த தயமந்திரத்தை சொல்லி வச்சு சொல்றதோ இல்லை அவளே ஆச்சார நிஷ்டையில பண்றதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பட் நமக்கு அந்த அனுஷ்டானம், இந்த சரணாகதி அப்படின்றதான ஒரு காரியம் எப்படி, என்ன மாதிரியாக ஒரு டயலாக் நடக்கிறது எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும்ன்றத பாஷிகாரர் காட்டினார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ நல்லா சொன்ன. உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம். இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அம்மா தான் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணாங்க. எந்த ஊர்ல இருக்க நீ? ஹோசூர்ல இருக்கேன், பெங்களூர் பக்கத்துல. தன்யாஸ்மிகன்னா ரொம்ப நல்லா சொன்ன. ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நிதானமா எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப நல்லா சொன்ன. சுவாமி சாச்சா மாதிரி நிறைய பேரலல் ரிசர்ச்சும் சுவாமி சொன்னது ரொம்ப கரெக்ட். கிளாஸ்ல நடத்தினது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் பேரலல் ரெஃபரன்சிங் பண்ண முடியுமோ குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். உங்க சந்தோஷம். மேலும் மேலும் வருதுதான். அடி தன்யாஸ்மி.